எங்க கொடுக்க சொல்றீங்களோ அங்க செய்யுங்க. அவற்றை கேளுங்க, கேட்காம கொடுக்காதீங்க யாருக்குமே. முழங்கால் போட்டு கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்துல ஒரு வார்த்தை பேசுவார், கட்டாயம் பேசுவார், கட்டாயம். கேட்டுட்டு அப்புறமா செய்வோம். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆண்டவரே யாருக்கு கொடுக்கணும் என் உள்ளத்துல பேசுங்க. யாருக்கு செய்யணும் என் உள்ளத்துல பேசுங்க. எவ்வளவு செய்யணும் என் உள்ளத்துல பேசுங்க. சில நேரங்களில் அந்த விதவையை போல எனக்கு உண்டாததை கொடுக்க சொன்னாலும் கொடுக்கிறதற்கு நான் ரெடியா இருக்கேன். ஏங்க நீங்க கொடுக்கறத ஆண்டவர் பக்கத்துல நீங்க பாக்குறாரு, நான் கொடுக்கறத பாக்குறாரு. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணி பாருங்க. தேவன்கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. நிஜமாதான். பேசலையா திரும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னும் நீங்க பேசலப்பா, இன்னும் பேசலையா திரும்ப ஜெபிங்க. பேசுற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் கொடுங்க. நான் இங்க கொடுங்க அங்க கொடுங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். கேளுங்க, அவர் பேசுவார். கட்டாயம் உங்க உள்ளத்திலே ஆழத்திலே ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை பேசுவார். அப்ப கொடுங்க. அது எங்க கொடுக்க சொன்னாலும் சரி. அது யாருக்கு மிஷனரி கொடுக்க சொல்றாரா கொடுங்க. நீங்க போற ஆலயத்துக்கு கொடுக்க சொல்றாரா கொடுங்க. எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்க. இதை செய்தால் குடும்பங்களிலே பெருக்கத்தை பார்க்க முடியும். ஏங்க ஏழை விதவை ஒரு காசு வச்சுக்கிட்டு, நான் சீரியஸா கேட்கிறேன், ஒரு காசை கையில வச்சுக்கிட்டு ஒரு காசை போட்டா என்ன? போட்டுக்கலாமா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நான் இருக்கேன், நான் ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் ஒண்ணு போடல. சில நேரங்களில் ஆண்டவர் அதை கவனிக்கிறார். எப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு ஏழை, அந்த அம்மா யாரு வசனம் சொல்லி முடிச்சிருவேன் அடுத்தது. ஏழை யாரு? யார் அந்த அம்மா? கோடீஸ்வரி. அந்த அம்மாவுக்கு எல்லாமே இருந்தது, ரொம்ப சந்தோஷமான அம்மா, அப்படித்தானே? ஏழை விதவை. விதவை ஐயா, விதவை ஐயா. அந்த விதவை எப்படி ஐயா? அந்த ஏழை விதவை பிளஸ் பிளஸ் ஆடட் விதவை. கணவன் கூட இல்ல. அவளுக்குள்ள எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தது. அது தியானிச்சு பாருங்களேன். இந்த மாசம் இந்த வருட வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்னென்ன செய்ய போகிறார் இந்த வருடத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு நாளைக்கு சொல்றேன். பிசாசு செய்யறதெல்லாம் சொல்லிட்டேன், டைம் இல்ல, முடிஞ்சு போச்சு. நைட்ல இருந்து 6:30 மணிக்கு முடிச்சிருவேன். ஆண்டவர் என்னெல்லாம் செயல்படுவார், அவர் எப்படி இந்த வருடத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி தீர்மானம் பண்ணுவார், அதை நாளைக்கு சொல்லுகிறேன். உபாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். ஏற்கனவே ஒரு நாள் நான் படிச்சேன், நைட் பிரேயர்லயா ஏதோ ஒரு பிரேயர்ல படிச்சேன். படிச்சு இதை ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இந்த வருடத்திலே இதுதான் வாக்குத்தத்தம் என்று சொல்லிவிட்டார். அக்காலத்திலே யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க சிஸ்டர். உபாகமம் 3:24. உபாகமம் 3:24. சத்தத்தை உயர்த்தி படிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே,
உமது வல்லமை உள்ள கரத்தையும் யாராவது ஒருவர் சத்தமா, ஆனா சத்தமா இருக்கணும், வசனம் சத்தமா இருக்கணும். ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? இதுதான் இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம். இன்னொன்னு, இந்த வருடத்தில் அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்பதை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காட்டப் போகிறார். அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஆண்டவருடைய செயல்பாடுகளை நாளைக்கு சொல்லுகிறேன். சாத்தானுடைய என்னெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்குரிய தீர்மானங்களை குறித்து பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் ஒப்பான தேவன் இல்லை. கண்களை மூடலாமா? எல்லார் கண்களை மூடலாம். கர்த்தருக்கு முன்பாக இவரை போல அற்புதங்கள், ஆண்டவரை போல அதிசயம், ஆண்டவரை போல மகத்துவம், ஆண்டவரை போல வல்லமை, ஆண்டவரை கூடிய கரத்தை போல ஒரு கரம், அந்த ஆணிகள் கடாய்ந்த கரம், இவைகளை பார்க்க தொடங்கி போகிறோம். இவைகளை பார்க்க இந்த வருடத்திலே கர்த்தர் செயல்படுவேன் என்று சொன்னார். அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்பதை கொஸ்டின் மார்க்கோடு நிரூபிக்க போகிறார். கொஸ்டின் மார்க் தான், ஆனா ஆன்சராய் தேவனே இந்த வருடத்திலே வருவார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.